ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்காக சூப்பரான ஒரு ஹெல்தி ஃபுட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க. 3 பேரிச்சம்பழத்தை நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லாவே சூப்பராக ஊறிடும். அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. நல்லா ஹாட் வாட்டராக ஊற்றுங்க. சட்டுன்னு உங்களுக்கு ஊறிடும். நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் ஸ்வீட்னஸ்க்காக டேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் அளவு பசும்பால் ஊற்றிக்கிறேங்க. பசும்பால் கிடைக்காதவங்க ஆவின் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சணுங்க. காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பசும்பால் எடுத்துருக்கேங்க. 1 கப்புக்கு நம்ம ஓட்ஸ் எவ்வளோ போடணும்னா 1/4 கப் அளவு ஓட்ஸ் போட்டுக்கணும். நான் நார்மல் குயிக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஓட்ஸ் நம்ம போட்டுட்டதுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா காய்ச்சி அதை வேக வைக்கணும். நல்லா பாலும் அந்த ஓட்ஸை நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கணுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பசி இருக்காது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லை, ஓட்ஸில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. கார்போஹைட்ரேட், ஃபைபர்னு நிறைய இருக்குது. டேட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட் நிறைய அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஃபுட்டு. இது பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வேகணும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த டேட்ஸுடைய பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா க்ரீமியாக மிக்ஸி ஜாரில் அந்த டேட்ஸை நல்லா அரைச்சி க்ரீமியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் கலக்கிடலாங்க. இப்போ ஸ்வீட்னஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம ஸ்வீட் வீட்டில் செஞ்சாலே ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போடுவோம். அதே தான் நான் இதில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு போட்டுக்கிறேங்க. நான் 1 வயசு குழந்தைக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட்டு அப்புறம் ஸ்வீட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. நீங்கள் ஓட்ஸ் மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தை சாப்பிட்றப்ப நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே சாப்பிடுவாங்க அவங்க. நல்லா இந்த ஓட்ஸ் கஞ்சி பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட நல்லா ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க பசங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க நல்லா வயிறு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஓட்ஸ் கஞ்சியை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை எடுத்துடலாங்க. நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சுட சுட இருக்கும். நீங்கள் ஆற வச்சுட்டு லேசான சூடில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் சரி, நீங்கள் லேசான சூடில் கொடுக்குறப்ப அவங்க நல்லா ருசித்து சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் ரொம்ப சில்லுன்னு கொடுத்தா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்காது. அதனால் லேசான சூடில் கொடுங்க. ரொம்ப சூடாக கொடுக்காதீங்க. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப நல்லா க்ரீமியாகவும் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். இது நமக்கே பார்க்குறப்ப நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வரும். ஏன்னா நல்லா பாலை நல்லா க்ரீமியாக காய்ச்சிருக்கும். இப்போ ஓட்ஸ் போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளேவர் ஏலக்காய் தூள் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய பேரனுக்கு நான் இதை தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. தேங்க்யூ.